லாங் டேர்மில் டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டேர்ம்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டேர்ம்னா 5 வருஷத்துக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில் மின்துறை அமைச்சர் சொல்லும்போது லாங் டேர்ம்க்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போகிறோன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை. அதாவது ஒரு வகையில்னா நமக்கு அதிகமான தேவைகள் சம்மரில் தான் இருக்குது. கோடை காலங்களில் தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போது 2 மாதங்கள் அதிகபட்சம் போனால் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் 2 மாதங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல் எடுத்துக்கலாம். அதனால் அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாதத்துக்காக நீங்கள் லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சி ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போகணும். இப்போ அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா மின்சாரமே நம்ம அவங்ககிட்ட வாங்கலைன்னா கூட அவங்களுக்கான ஃபிக்ஸட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷனில் போட்டிருக்காங்களோ அந்த ஃபிக்ஸட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் சம்மரில் கூடுது, அந்த 2 மாதம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாதம் கூடுது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாதத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாதத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்லை 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டால் கூட எந்த இடங்கள்லையும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லேயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதுலாம் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. மினிமம் ரேட் அதில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால் எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பாக இன்னும் ஒன்று, இந்த மின்சாரத்தில் அவர் சொன்ன அந்த அந்த தோணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த மின்சார கொள்முதலில் மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதில் லீக்கேஜ் இருக்குது, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்கிட்ட வாங்கிறது எல்லாமே டெண்டர் தான். யார் வேணாலும் டெண்டர் போடலாம். ஒன்று நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கிட்டால் அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்கள கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால் அதை மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்களில் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த புதிய மின் திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமாக எந்த திட்டங்களும் புதுசாக கொண்டு வரல, ஆனால் செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நல்லா தெரியும், வட சென்னை அனல்மில் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்றைக்கி அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்தில் முடித்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடித்து பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. பொதுவாக போன 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 9032 மெகாவாட் நம்மளுடைய அந்த நிறுவுதிறனில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்தில் மட்டும் நம்ம கூடுதலாக சேர்க்கப்பட்டது. அதில் சோலார் 7769 மெகாவாட்டு கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் உப்பூர் திட்டங்களை பற்றி அதை சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் நாங்கள் இருக்கும்போது என்னென்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா உப்பூருக்கு தூத்துக்குடியிலேருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் மின் உற்பத்தி செய்யணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காஸ்ட் போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளோ வரும், நமக்கு தூத்துக்குடியிலேருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் செலவு கூட வந்தால் நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குந்தா இருக்குது. இப்போ அவங்க பம்புட் ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் 5 வருஷத்தில் அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, விரைவாக அது முடிக்க போகிறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்தில் வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.
ஆக அதனால் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் ஒரு புதிய அனல் மின் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்கள் கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால் நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம்.